குரூப் 1 2024 கேட்ட ஒரு மேக்ஸ் சம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, கேள்விக்கு போவோம். ஏ என்பவர் வந்து பிஐ விட குறைவாக வேலை பார்க்கிறார். ஏ என்றவர் வந்து 7.5 நாளில் முடிகிறாருன்னா பி வந்து எவ்வளோ நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. இது வந்து 2 விதமாக போடலாம். ஃபஸ்ட்டு நம்மளே லாஜிக்காக யோசிச்சாலே இதை போட்டுக்கலாம். ஏ வந்து 7.5 நாளில் முடிகிறார். ஓகே, இதை என்ன பண்ணலாம்? 15/2 நீ டேரெக்டாகவே 7.5ன்னு சொல்லிடலாம். 7.5 அப்படின்னா ரவுண்டாக இது பண்ணலாம். 15/2 டிவைட் பண்ணால் 7.5 டேயில் வந்து முடிகிறாருன்னு அர்த்தம். கேள்வியை பாருங்கண்ணா. ஏ என்பவர் வந்து 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஓகேவா? இதுக்கு நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன்றவன் வந்து 20% எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து முடிகிறாருன்னு அர்த்தம். இதுதான் அது சொல்கிறேன் பாருங்கள். ஏ பி 2 பேர் இருக்காங்களா? பி வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் 100% ஒர்க் வந்து முடிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன். ஏ வந்து அப்போ வந்து 80% டைம் தான் 80% ஒர்க்கு தான் முடிச்சிருப்பார். இப்போ வந்து இவர் 100% முடியறதுக்கு இன்னும் 20% வந்து டைம் வந்து தேவைப்படும். ஓகேவா? அப்போ 20% வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாருன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து அதுதான் மீன் பண்ணுது இந்த லைனு. ஓகேவா? அப்போ 20% வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து தான் இவர் முடித்தார்னா ஓகேவா, அதுதான் வந்து இது 20% எக்ஸ்ட்ரா எடுத்து முடிச்சது தான் இது. ஓகேவா? அப்போ பி என்ன பண்ணியிருப்பார்? இந்த 7.5ல் 20%க்கு முன்னாடியே முடிச்சிட்ருப்பார். ஓகேவா? இந்தமாதிரி நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணாலே இதை போட்டுடலாம். அப்போ 7.5ல் வந்து 20% கண்டுபிடிங்களேன். கண்டுபிடிச்சா என்ன வரும்னா 1.5 வரும். ஓகேங்களா? இப்போ 0 ஆச்சுட்டிங்களா? 2 10 ஆச்சா 5 வந்து 7.5 ஆச்சுன்னா 1.5 வரும். அப்போ 7.5ல் 1.5 ஆச்சுன்னா பி வந்து 6 நாளில் வந்து முடிச்சிடுவார். இந்த மெத்தடு பாருங்களேன். ஏ வந்து 80% முடிக்கும்போது பி வந்து 100% முடிச்சிருப்பார். இது வேலை திறன், ஒர்க் எஃபிஷியன்சியோட ரேஷியோ இது. இதை அப்படியே திருப்பி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னா நேரத்தோட விகிதம் கிடச்சிரும். ஓகேவா? டைமோட ரேஷியோ வந்து கிடைக்கும். இந்த எஃபிஷியன்சியை திருப்பி போட்டால் டைமோட ரேஷியோ கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த 100 தான் வந்து 7.5 இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 100 தான் வந்து இது 7.5. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 80 வந்து 80 இந்த 100 தான் வந்து 7.5. இப்போ 80 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 80 × 7.5/100 வரும். 0 வச்சுருங்க. 8யும் 7.5 வந்து பெருக்குனா ஒரு 60 வரும். 60/10. 0 வச்சுட்டேன்னா ஒரு 6. ஆன்சர் 6.